நீ சாப்பிடுங்க. அது எதுக்கு என்ன கொத்து விட்றீங்க? இப்படி ஒரு பாட்டு இருக்கா? இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். சுத்தம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆயில் ஃப்ரீ குக்கிங் சேலஞ்ச். ரொம்ப நாளாக இவங்க கிட்ட நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, சமைக்கும் போது ஆயில் கம்மியாக போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆயில் கம்மியாக போட்டால் டேஸ்ட் வராதுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு 4-5 கிலோ வெயிட் ஏறி இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆயில் வந்து ஃபுல்லு இவங்க சைட் குக்கிங்கில், இவங்க ஃபேமிலி சைடில் கொஞ்சம் ஆட் பண்ணுறது நானே பார்த்துருக்கேன். இல்லை சொல்லிடுவாங்க இல்லைன்னு. ஸோ ஆமாங்க, ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணுங்கன்னு. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வேணால் ஆயிலே இல்லாமல் டேஸ்ட்டாக சமைச்சு காமிங்க. அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ஆயில் கம்மியாக வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏர் ஃப்ரையர். இது வந்து நான் வாங்கினது கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பிராண்டோட ஏர் ஃப்ரையர், அகாரோ அப்படிங்கிற பிராண்டோட ஏர் ஃப்ரையரு. ஸோ இந்த பிராண்டு ப்ராடக்ட் நான் வாங்கலை. நான் ஏதாச்சும் ப்ராடக்ட் நான் வாங்கினேன்னா நானே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இது ஓசியில் இல்லைப்பா, வீடியோ ரிவ்யூக்காக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுறது. ஓசி தான், ஆப்வியஸ்லி ஓசி தான். ஸோ இந்த பிராண்டு இந்த ப்ராடக்டை ஒரு ரிவ்யூ யூனிட்டை எனக்கு வந்து சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். நான் வீடியோவே போடாமல் வச்சுருந்தேன். ஸோ 6 மாதம் அந்த பிராண்ட் எனக்கு கொடுத்துட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் எங்களுக்குள்ளே ஒரு டிபேட் ஆகி இந்த ப்ராடக்ட்க்கு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கல்ல, லைக் ஆயில் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிலே இல்லாமல் சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, எல்லாமே நான் இன்னைக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு எப்படி நீங்கள் தான் மசாலா அரைக்க போகிறீங்க? மசாலா போடுறீங்க, என்ன போடாமல் சமைக்கலாம்ல, அதுக்காக. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதான் அந்த ஏர் ஃப்ரையர் பேசிக்கலி என்ன பண்ணுன்னா, சூடான காற்றை அந்த சாப்பாடு பொருள் மேலே அடிக்கும். அப்படி அடிக்கும்போது அந்த சாப்பாடு பொருள் அந்த சூடான காற்றுலேயே வெந்துடும். ஸோ அதுதான் வந்து ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எண்ணெய் பெருசாக தேவைப்படாது, எண்ணெய் இல்லாமலே சமைக்க முடியும். ஏர் ஃப்ரையரும் நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில், கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஏர் ஃப்ரையர் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஏர் ஃப்ரையருக்கு ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஏர் ஃப்ரையரில் என்னென்னலாம் சமைக்கலான்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இவங்க தான் எனக்கு அந்த சமைக்கிற பொருள்லாம் கொடுப்பாங்க. நான் எடுத்து உள்ளே வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவேன், அவ்வளோதான் என் வேலை. இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பண்ணதில்லை. நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். யூடியூப் வீடியோஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். பயத்தியா? நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கனு, அப்புறமா கேக்கு, அப்புறமா சிக்கன் கிரில்லு, அப்புறம் ஃப்ரூட்ஸை பேக் பண்ணுறது, அப்புறமா ஃபிஷ்ஷு, ப்ரானு, அப்புறமா இது நார்மல் ஹீட் செட்டிங்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பீஸா பண்ணுறது, அப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, இத்தனை ஐட்டம்ஸ் இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது போக இதில் ப்ரீ ஹீட்டோட சேர்த்து டீஹைட்ரேட்டர் அண்ட் கீப் வார்ம்னு 2 ஆப்ஷன் இருக்குது. சாப்பாடு வந்து சமைச்சிட்டு இல்லை கீப் வார்ம்ன்ற பட்டன் இருக்குது. உள்ளே வச்சிட்டிங்கன்னா சூடாகவே வச்சுருக்கோம் சாப்பாட்டை. ஸோ இந்த பேஸ்கெட் வந்து பேசிக்கலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இல்லை சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கேப்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேஸ்கெட், மெயின் ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டு. இது ஓரளவுக்கு பெரிய பேஸ்கெட் தான். அண்ட் இதை வந்து சூடாக இருக்கும்போது எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரோட்ரி டிஸ்க்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் சமைக்கிறப்போ ரோட்ரி டிஸ்க் வச்சு நீங்கள் சமைக்கலாம். இந்த டிக்கா இல்லை நிறையா வெஜிடபிள் டிக்காவோ இல்லை சிக்கன் டிக்காவோ ஃபிஷ் டிக்காவோ நிறைய ஐட்டம்ஸ் ஒரே இதாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதுக்கு மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. சிக்கன் 65 அதுக்கு இந்த ட்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இந்த பெரிய ட்ரே அவ்வளோ சிக்கன் இல்லை, பட் ஸ்டில் இந்த ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கனால சிக்கன்லேருந்து நிறைய சார் வந்து விழுக்கும் இல்லையா. ஸோ இந்த ட்ரேயை நம்ம கீழே வச்சுட்டு, ஸோ இதில் ஆயிலெலாம் எதுவுமே போடல, இல்லை மசாலா போடுறதுக்கு. ஸோ சிக்கன் 65ல் ஆயிலெலாம் எதுவுமே போடல. ஸோ இப்போ இந்த சிக்கனை எடுத்து நான் அந்த ட்ரேயில் வைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 சிக்கன் 65 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரேவை உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சு இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறது சிக்கன் 65 கிளிக் பண்ணோம் அப்படின்னா 185 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. 40 மினிட்ஸ் சிக்கன் 65. நான் அடுப்பில் எவ்வளோ நேரம் செய்வேன் தெரியுமா? 10 மினிட்ஸ் கூட ஆகாது சிக்கன் 65. பட் எண்ணெய் இல்லாமல் சமைக்கணும்ல. அதுக்கு எவ்வளோ கரண்ட் வரும்னு தெரியலையே. அந்த புக்லெட்டில் எது போட்டிருக்கா? சுத்தம் 4 சிக்கன் எடுத்தோமா, எண்ணெயில் போட்டோமா, பொரிச்சோமான்னு இருக்கணும். ஏர் ஃப்ரையர்
அச்சா 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு நான் அங்கே லைவாக எண்ணெயில் பொரிக்கவும் நீங்கள் எதில் பொரிக்கவும் பண்ணியிருக்கலாம். எண்ணெய் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா 40 மினிட்ஸ் ஆனால் தப்பு இல்லை. நீ சாப்பிடுங்க. அது எதுக்கு என்ன கொத்து விடுறீங்க? அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும். ஏன்னா நீ என் ப்ரோ. ரொம்பலாம் கரண்ட் வராது. இப்போ 1800 வாட்ஸு 1000 வாட்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்டு. அப்போது 1 hour ஓடினா கூட 1.8 கிலோ வாட்ஸ் தான். அப்போது 1.8 யூனிட்ஸ் தான் ஓடி இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாவோ 7 ரூபாவோ. இப்போ நம்மளுக்கு சிக்கன் செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு 14 ரூபா ஆகும். நம்மளுக்கு 30 மினிட்ஸ் தானே காட்டுது. 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்படி காக்குறப்போ இது சமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய கரண்ட் செலவு 6 ரூபா 7 ரூபா. ஒரு சிக்கன் 65 செய்கிறதுக்கு 6 ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா? 6 ரூபா செலவு பண்ணலாம், 40 நிமிஷம் செலவு பண்ணலாமா? 6 ரூபா செலவு பண்ணலாம், 40 நிமிஷம் செலவு பண்ணலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 40 நிமிஷம் 30 நிமிஷம் அது கொஞ்சம் டைம் இஸ் கோல்டு. டைம் இஸ் கோல்டு, நான் ஒத்துக்கிறேன். ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. எண்ணெயே இல்லாம சூடான சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சொல்றேன், எண்ணெயே சொல்லாதீங்க. எண்ணெயே இல்லாம காத்தோட காத்தா அப்படியே காத்துலயே சமைக்கிறோம்னா இவ்வளோ டைம் தான் ஆகும். எண்ணெயில பையன் நினைச்சிட்டான். நைட்டு 12 மணி 1 மணிக்கு எவனா போட்டு டொம்முன்னு இடிச்சிட்டு இருக்கான் சைடில். என்னன்னு தெரியல. இது நம்ம வீட்டு திருட வராங்களோ, சுகில் பம்பு வீட்டுக்கு வந்த மாதிரி. நீங்களும் மாடா இப்போ வ்ளாக் பண்றீங்க அப்படின்னு. பேய் வந்துருச்சு. பேய் வருது. பேயெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு வரும் அதை சொல்லிட்டு. காலவிடு. சரிடி பொண்டாட்டி, சாரி, புருஷனை மன்னிச்சுக்கோ. ஏய், காலில் குத்திர போது போ. உன் காலில் குத்திர போது. இது இல்ல என்ன பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா? என்ன பேசுற நீ? வேற One eternity later. உன்னை போய் நான் எப்படி பேயின்னு சொல்லுவேன்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆனால் நல்ல ஒரு மனம் வருது. என் லைஃப்பில் சிக்கன் 65 எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் சிக்கன் 65 எண்ணெய் இல்லாமல் சாப்பிட போகிறேன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சம்சமுக்கா என் வீட்டுக்கார் 12 மணி ஆயிடுச்சுன்னா இப்படி தான் பேசுவார். நீ பேசுகிறதே ஃபஸ்ட்டு மைக்கில் கேட்குமான்னு தெரியல. என் வீட்டுக்கார் 12 மணி ஆனால் இப்படி தான் பேசுவார். சொன்னதே சொல்லாத, மேலே சொல்லு. 12 மணி ஆனால் இப்படி தான் பேசுவார். என்ன நினச்சி ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடணும்? எனக்கு வண்டி ஒரு பாட்டு பாடுங்க. உனக்காக ஒரு பாட்டா? சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போ. சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போ. இப்படி ஒரு பாட்டு இருக்கா? இப்பதான் இருந்தாங்க. உங்களை பார்த்தோன்னே அப்படியே அருவியா கொட்டுது. இல்லை என்ன செய்யணும், ஒரு சைடு நம்ம ஒரு குக் பண்ணும்போது இது ஒரு சைடு தானே பண்ணிட்டா நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இதுக்காண்டி இப்போ நம்ம வெயிட் பண்ணுறது தான் கடுப்பாக இருக்குது. நம்ம ஒரு அடுப்பில் அதான் சொன்னேன், ஒரு சோறு ஒரு அடுப்பில், குழம்பு ஒரு அடுப்பில், இது ஒன்று ஒரு சைடில் லைட்டாக இருந்தால் எல்லாம் ஒரு ரேடியாக முடிச்சிடும். ஸோ இன்னும் 13 மினிட்ஸ் பெண்டிங் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குங்க. நல்லா கையில் இதை மாட்டிக்கிட்டேன். இப்படியே பாஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாமா? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. ஏங்க ஸோ ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாஸ் ஆயிடுது. சூடான காற்று பார்த்து. ஸோ இந்த ஹேண்டில் எடுத்துக்கிறேன். இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு பார்த்துங்க. ஹலோ சார், திருப்பி சாரி. ஓகே, லாக் பண்ணிக்கோங்க. வாவ், பயங்கரமாக வந்துச்சுல. திருப்பி வந்துருச்சுப்பா, ஃபுல்லாக வந்துச்சுல. அப்போ நம்ம 30 மினிட்ஸ் கூட வைக்கலப்பா, சீக்கிரமாக வந்துச்சுல. சின்ன பீஸ் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. லெஸ் தென் 22 மினிட்ஸ் ஆச்சுல கரெக்டாக. ஸோ 22 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. நான் திருப்பி கூட போடல சிக்கனை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கனு. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எப்போ செய்வீங்களே வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆயில் இல்லாத ஒரு ஃபீலே இல்லை. நார்மலாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. எண்ணெயே ஒரு ட்ராப் கூட ஊற்றாத ஒரு சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு. பூ மாதிரி இருந்துச்சு. பிடிப்பா சுடுது.
நல்லா இல்லையா? தந்தூரி மாதிரி பொசுங்கிடும்னு நினச்சேன், பட் 65 மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த ட்ரே ரொம்ப பெருசுப்பா. எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 20 பீஸ் சிக்கன் கூட ஒரு டைம் போடலாம்ல, குட்டி பீஸ்க்கா. நம்ம ஒரு 7 பீஸ் போட்டோம். இந்த ட்ரே ரொம்ப பெருசாக இருக்கனால ஒரு 20 பீஸ் ஆஃப் சிக்கன் அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 20 to 23 மினிட்ஸ், ஒரு 25 மினிட்ஸ் மேக்ஸிமம்ங்க. 25 மினிட்ஸ் கூட வைக்கல, 20 மினிட்ஸ் தான் வச்சோம். ஸோ 20 மினிட்ஸ் தான் வச்சோம். 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது ஓடிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ 20 மினிட்ஸ்லேயே நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தா டைம் சேவிங் தானே. ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஆயில் இல்லாமல் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நிஜமாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சிக்கனில் எனக்கு எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் இல்லை. இவங்க ஆயிலில் எனக்கு பொரிச்சு கொடுத்தா எப்படி டேஸ்ட் இருக்குமோ லிட்ரலி அதே டேஸ்ட் தான் இருக்குது. அந்த மசாலா தான் மேட்ரு. பட் இது 40 மினிட்ஸ் காமிச்சிச்சு சிக்கன் அந்த கீழே ட்ரேயில் வச்சப்போ. பட் ஆனால் எங்களுக்கு குக் ஆனது பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே 22 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல் குக் ஆகிடுச்சுல. ஸோ ஏர் ஃப்ரையர் நிஜமாக சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு வந்து இந்த பிராண்ட் இந்த ப்ராடக்ட்டை ஓசியில் கொடுத்துருக்காங்க, இல்லை ஃப்ரீயாக ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லலை. நிஜமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு நிஜமாக ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும். லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரேட் வந்து ஒரு 8,000 9,000 கிட்ட வருது. பட் நிஜமாக ஒர்த்தாக இருக்குங்க சீரியஸ்லி. இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் நான் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிஷ்வாஷர் இங்கே இருக்குது. டிஷ்வாஷருக்கு நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. அப்புறம் வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. ஸோ அதுக்குமே நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹோம் நீட்ஸ். அப்புறம் இந்த பக்கம் என்னோட புது ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுமே வந்து பட்ஜெட் ரேஞ்சில் நான் வாங்கின ஃப்ரிட்ஜு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ கேட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பர்சனலி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான ஹோம் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஏதாவது சொல்லணுமா? எதுவும் இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ மறுபடியும் சந்திக்கிறோம். பை ஃப்ரம் ஷாதிக் அண்ட் ஃப்ரம் புதுசாக இருக்குல்ல இது அண்ட் ஃப்ரம் நஸ்ரின். டாடா பாய்.